கிர்கிஸ்தான், இதன் தலைநகரம் பிஷ்கெக். இங்குள்ள மருத்துவக் கல்லூரி புகழ்பெற்றது. கல்வி கட்டணம் பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது குறைவு என்பதால் வெளிநாட்டு மாணவர்களை அது கவர்ந்துள்ளது. இந்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் 9600 வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பதாக அரசின் கணக்கினை சுட்டிக்காட்டி இந்துஸ்தான் டைம்ஸ் குறிப்பிடுகிறது. தலைநகர் பிஷ்கெக்கில் உள்ள மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதியில் கடந்த மே மாதம் அன்று சில வெளிநாட்டு மாணவர்களுக்கும், குறிப்பாக பாகிஸ்தான், எகிப்து மாணவர்களுக்கும் உள்நாட்டு மாணவர்களுக்கும் அடிதடி சண்டை ஏற்பட்டு சில மாணவர்கள் காயமுற்றனர். விடுதி அறையில் நடைபாதைகள் சேதமுற்றன. அதில் காயமுற்ற வெளிநாட்டு மாணவர்களுக்கு அரசு மருத்துவம் செய்து வந்த நிலையில் விடுதியில் நடந்த சண்டையை உள்நாட்டு மாணவர்கள் வீடியோவாக சோசியல் மீடியாக்களில் பதிவேற்றி வெளிநாட்டு மாணவர்கள் மீது அரசு கருணையுடன் நடக்கிறது என்று பரப்பினர். இது வைரலாக பரவியது. அடிதடி சண்டைக்கு காரணமானவர்களில் 3 பேரை கைது செய்து விட்டோம் என்று அரசு அறிவித்த போதும் இந்த வீடியோவால் உள்ளூர் மக்கள் வெளிநாட்டவர்களை ஆதரித்து வரவேற்பவர்களான தங்களின் உணர்வுகளை இந்த அடிதடி சண்டை மீறுவதாக விமர்சித்து செய்தியை பரப்பி மே 17 அன்று இரவில் கலவரத்தில் ஈடுபட்டனர். உடனே பாகிஸ்தான், இந்திய தூதரகங்கள் வெளியில் எவரும் வரவேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தது. இக்கலவரத்தில் வெளியூர் மாணவர்கள் 29 பேர் காயமுற்றனர். 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்புவதாக கூற முதல் தவணையாக 180 மாணவர்களை அரசும் தூதரகமும் பாதுகாப்பாக விமானத்தில் வழி அனுப்பியது. அவர்கள் சனிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் தரையிறங்கினர். இன்னும் சில 1000 மாணவர்கள் வெளியேற விரும்புவதாக செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டினர் வந்து குடியேறுவதால் தான் தங்கள் வேலைவாய்ப்பு பறிபோவதாகவும் பொருளாதாரம் சீர்குலைந்து விலைவாசி ஏறுவதாகவும் குற்றஞ்சாட்டுவதும் கலவரங்களை தூண்டிவிட்டு தாக்குவதும் இந்நாட்டில் மட்டும் நடப்பதல்ல, எல்லா நாடுகளிலும் நடக்கிறது. பல கோடி மக்கள் உள்ள ஒரு நாட்டில் அல்லது ஒரு மாநிலத்தில் வெளிநாட்டவர், வெளி மாநிலத்தவர் சில லட்சம் பேர்கள் வந்து குடியேறுவதால் தான் தங்களின் வாழ்க்கை பறிபோவதாக வன்மம் கொள்வது ஹிட்லர் தான் முதலில் தொடங்கி வைத்தான். தன் நாஜிச கொள்கைக்கு உணர்வூட்டி தூண்டினான். அந்த சிந்தனை சில 10 ஆண்டுகளாக எல்லா நாட்டிலும் விஷம் போல் பரவியுள்ளது. இதுவும் ஒரு வகை இனவெறிதான். மனிதன் சக மனிதனை மனிதனாக பார்க்காத இனவெறி, ஒரு மனநோய். இன்று ஹிட்லர் இல்லை, ஆனால் அவனது கொள்கை இந்த பிரிவினைவாத மக்களின் மனதில் குடியிருக்கிறது. இப்பொழுது கிர்கிஸ்தானில் நடக்கும் வன்முறை போன்று பல நாடுகளிலும் பல காலமாக நடந்து வருகிறது. இந்த வன்முறைகளை, இந்த சிந்தனையை, வெளிநாட்டினர் தான் நமது வாழ்வை பறிக்கிறார்கள் என்ற சிந்தனையை கண்டிக்க, வெறுக்க நமக்கு எவ்விதமான உரிமையும் உண்டா? சற்று சிந்தித்து பாருங்கள். எல்லா பிரச்சனையிலும், எந்த ஒரு பிரச்சனையிலும் நமக்கு வந்தால் இரத்தம், பிறருக்கு வந்தால் தக்காளி. இதுதானே பொது சிந்தனையாக இருக்கிறது. இது சரியா? தவறென்றால் இப்படி வெறியூற்றுபவர்களை புறக்கணியுங்கள். நன்றி.